இன்றைய வேத வாசிப்பு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 15 வரையிலான வசனங்கள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. என்னை விருந்துச்சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது என் நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ருபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ருபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இன்றைய நற்செய்தி சிறு நரிகள். விமானி தன் தேநீர் கோப்பையை அதன் இருக்கையில் வைக்க முடியவில்லை. எனவே அதை கட்டுப்பாட்டின் பகுதியில் நடுவிலே வைத்தார். விமானம் சற்று தடுமாறிய போது தேநீர் கோப்பை கவிழ்ந்து அதிலிருந்த தேநீர் கட்டுப்பாட்டு பலகையில் சிந்தி இயந்திரத்தை பழுதடைய செய்தது. விமானம் சற்று தடுமாறி கடைசியில் தரையிறக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு சம்பவம் வேறொரு விமானத்திற்கு ஏற்பட்ட பின்னரே அந்த விமானத்தின் கட்டமைப்பாளர்கள் பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்தனர். 30 கோடி விலை மதிப்புள்ள விமானத்தில் தேநீர் கோப்பை வைக்கும் இருக்கை சிறியதாக இருந்தது. அந்த சிறிய தவறானது பெரிய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாய் அமைந்தது. சிறிய விஷயங்கள் சில வேளைகளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே உன்னத பாட்டின் நேசர் தன்னுடைய ருபவதியை பார்த்து, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று கூறுகிறார். திராட்சை பழங்களுக்கு ஆசைப்படும் நரிகள் திராட்சை தோட்டத்தின் மதில்கள் மேல் ஏறியும் குழி தோண்டுவதையும் அவர் பார்க்கிறார். அவைகளை தேடி பிடிப்பது மிகவும் கடினம். அவைகள் இரவு வேளைகளில் ஊடுருவுகின்றது. அவைகளை லகுவாய் எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களுடைய நெருங்கிய உறவுகளை எது அச்சுறுத்துகிறது? அது பெரும்பாலும் பெரிய காரியமாய் இருக்காது. ஒரு சிறு வார்த்தையோ விமர்சனமோ நம்முடைய அன்பின் வேருக்குள் ஊடுருவலாம். அவ்வப்போது ஏற்படும் சிற்சில தவறுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நல்ல ஆழமான சிநேகத்தையோ அல்லது திருமண உறவையோ முற்றிலும் பாதிக்கும். அந்த சிறு நரிகளை பிடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய திராட்சை தோட்டங்களை பலப்படுத்த தேவையான மன்னிப்பை கேட்பதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ தயங்காமல் செயல்படுவோம். நமக்கு தேவையானதை தேவன் நமக்கு அருளுவாராக.